வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெசிபி தான். நான் எப்படி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செய்வேன் அப்படின்றத அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து சோம்பு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் தாளிப்புக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பில், புதினா அது வந்து ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 பீஸ் வந்து லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து தேங்காய் அண்டு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுட்டு ஒரு 5 முந்திரி ஊற வச்சு நம்ம இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். சோம்பு, கடுகு இதெல்லாமே போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பில், புதினா எல்லாமே போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசம் இல்லாமல். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் பீஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஆயிலே சிக்கன் ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நம்மளுக்கு கிரேவியாக வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறமா நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 செகண்ட் வந்து நல்லா கலரி விட்டுருங்க. அப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம தனியாக சிக்கன் மசாலோ அது இதுன்னு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 7 மினிட்ஸ் நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு, முக்கால்வாசி. இப்போது நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி போட்டுட்டு நல்லா நான் வந்து கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு நம்மளோட சிக்கன் கிரேவி லைட்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி 1 டைம் வந்து சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். இன்னொரு சூப்பரான ஹாப்பியான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.